தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருப்பூர் மாநகர்ல திடக்கழிவு மேலாண்மை பிரச்சனை குறித்து மக்கள், இங்க இருக்கிற பொதுமக்கள் 30 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து இன்று இங்க வந்து பார்வையிட வந்திருந்தோம். நான் அங்க வரதுக்கு முன்னாடி அதை பத்தி படித்தேன், நான் நியூஸ் பேப்பர்ல படித்தேன். ஆனா நேர்ல வந்து பாக்குறப்போ உண்மையிலுமே அதிர்ச்சியா இருக்கு. இங்க இருக்கிற கல் குவாரியில டம்ப் பண்ணி கிட்டத்தட்ட 17 ஏக்கர்ல வந்து 2016 வந்தது. அதைப்படி வந்து தரம் பிரித்து தான் குப்பையை கொட்டணும். இங்க என்ன பண்ணிருக்காங்க, தரம் பிரிக்காம கிட்டத்தட்ட 17 ஏக்கர்ல பாறைக்குழியில கொட்டி அதுல இருந்து வர லீச்சேட்னு சொல்லப்படுற அந்த நீர் வந்து இங்க நீங்க பார்த்து தயவு செய்து அந்த நீங்க வந்து மீடியாலாம் அதை போய் கவர் பண்ணுங்க. அது எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து அதோட தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட TDS 1 லட்சத்துக்கு மேல இருக்கு. இதை சுத்தி இருக்கிற கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அங்க இருக்கிற மக்கள்லாம் கிட்டத்தட்ட 80,000 இருக்கு. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போனா 8,000 அளவுக்கு TDS இருக்கு. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வாழும் உரிமைன்னு இருக்குல்ல, அதுவே மீறப்பட்டு இருக்கு. அடிப்படை வாழும் உரிமை இங்க இருக்கிற மக்களுக்கு அது வந்து மீறப்பட்டிருக்கு. உண்மையிலுமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா, இங்க திருப்பூர் மாநகராட்சியில மட்டும் 28 MCC, அதாவது மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர். அவங்க அதோட பணி என்னன்னா, இங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை தரம் பிரித்து உரமாக கன்வெர்ட் பண்ணலாம், அதை வருவாயா கூட அது மாற்றலாம். ஆனா என்ன அதிர்ச்சியான விஷயம்னா, அது ஒரு சென்டர் கூட ஒழுங்கா செயல்படல. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குப்பையை கலெக்ட் பண்றதுக்கு பிரைவேட்ல கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. 1 கிலோவுக்கு 4 ரூபா பக்கம் அவங்களுக்கு நம்ம அரசாங்கம் வந்து மக்கள் வரி பணத்துல நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பணியை வந்து அந்த அமைப்புகள், அந்த கான்ட்ராக்டர் சரியா செய்யறாங்களான்னா சுத்தமா கிடையாது. இதுல இங்க அடிப்படையே பிரச்சனையே இதுதான். இங்க இருக்கிற மிகப்பெரிய ஊழல் பிரச்சனைனால இங்க இருக்கிற மக்களும் சரி, இங்க இருக்கிற சுற்றுச்சூழலும் சரி மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த திமுக அரசு தெரிஞ்சுதான் பண்றாங்க. அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளவு நாள் அவங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணிருக்க முடியும். அவங்களால முடியாது. ஏன்னா இது வந்து அவங்க புலிவால் பிடிச்ச கதையா இருக்கு. கான்ட்ராக்டர்ஸ் வந்து பணம் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இதை வந்து அவங்களால கேள்வி கேட்க முடியாது. இதுதான் இங்க அடிப்படை பிரச்சனை. அதனால இங்க வந்து இதை பாக்குறப்ப பெரும் அதிர்ச்சியா இருக்கு. மக்கள் எப்படி இங்க வாழ்றாங்கிறதே தெரியல. இங்க வாகனத்தை விட்டு இறங்குறப்பே நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த புகை வருது. அந்த புகை பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சா அந்த புகை வந்து அந்த நெருப்பு அணையாதான்னு கேட்டா கிட்டத்தட்ட 100 அடிக்கு கீழே வந்து இப்போ அந்த குப்பைகளை கொட்டி இருக்காங்க. மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யலாலும் சரி, அது புகை வந்துகிட்டே இருக்கு. பெரிய ஒரு சுற்றுச்சூழல் அபாயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். டாலர் சிட்டின்னு நம்ம சொல்றோம். திருப்பூர் மாவட்டம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுமதியை வந்து சப்போர்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தொழில் நகரமா இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தை வந்து திமுக அரசு இப்படி புறக்கணிச்சிட்டு இருக்காங்கிறத நினைக்கிறப்ப உண்மையிலுமே அவங்க எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை வச்சிருக்காங்கிறது தெளிவா காட்டுது. இப்ப நீங்க இந்த கொங்கு மண்டலத்துல நிலத்தடி நீர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதே மாதிரி மற்ற இடங்களுக்கு நீங்க போயிட்டு அந்த இடுவாய் அந்த மாதிரி பகுதிகளுக்கு போயிட்டு வந்துட்டு இதே மாதிரி அங்க அந்த பொங்குபாளையங்கிற ஏரியால கூட்டு அங்க அந்த மாதிரி இது தொடர் மக்கள் பிரச்சனையா இருந்துச்சு. இது தாவேக சார்பில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கணும்? இது பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை. பல வருடங்களாக தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அரசு வந்து முனைப்பு இருந்ததுன்னா, உண்மையிலுமே அவங்களுக்கு முனைப்பு இருந்ததுன்னா, மக்களோட ஒத்துழைப்பை வந்து அவங்க நாடி இருக்கணும். மக்களோட ஒரு கூட்டு முயற்சியா மக்களோட சேர்ந்து இணைந்து வந்து அவங்க மக்களோட இணைந்து பண்றதுக்கு அரசாங்கம் தான் முன்னெடுத்து பண்ணிருக்கணும். அந்த இனிஷியேட்டிவ் வந்து அரசாங்கம் தான் பண்ணிருக்கணும். தமிழக வெற்றி கழகம் வந்து கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து கடுமையாக வந்து நாங்க வந்து சுற்றுச்சூழல் அதை பாதுகாக்கணுங்கிறது தான் கட்சியோட ஒரு கொள்கையில முக்கியமான கொள்கையில ஒண்ணு. எங்களோட வரைவு தேர்தல் அறிக்கையில இதை பற்றி நாங்க கண்டிப்பாக இதில் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிரச்சனைக்கு வந்து 1 மாச காலமா மாவட்ட செயலாளர் எல்லாம் போராடி தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து கட்டத்தில் இருந்து வந்து இங்க இருக்க போராட்டத்தில் கலந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, அடுத்த கட்ட ஏதாச்சும் நடவடிக்கை பார்த்துருக்கீங்க? இப்போ தாவேக சார்பில் ஏதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை? நான் இங்க ஆய்வு பண்ணதை வந்து தலைமையில டிஸ்கஸ் பண்ணி இது என்ன பண்ணணுங்கிறத நாங்க வந்து முடிவு எடுப்போம். சரி, இப்போ இந்த தமிழகத்தை கண்டிப்பா ஒரு நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் தான் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையே. அதற்கு வந்து
எந்தவித ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அவங்க வாக்களிக்கும் உரிமை வந்து தடுக்கப்படக்கூடாது. ஒரு உண்மையான வாக்காளர்கள், அதாவது நியாயமான வாக்காளர்களுக்கு பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டாலோ, இந்த போலி வாக்காளர்கள் அவங்கள வந்து சேர்த்திருந்தாலோ அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அதில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் நாங்கள் சரிபார்த்து யாரோ விடுபட்டு இருந்தால் அவங்கள அதில் இணைக்கும் பணியை நாங்கள் தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுப்போம். ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவக மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடர்பான அந்த இது உங்கள் தேர்தல் வியூகங்கள் அது மாதிரி எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பண்ணுங்க? இது குறித்து ஒரு குழு அமைக்கப்படும். அந்த உரிய நேரத்தில் அந்த குழுவை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். சார் இப்போ வரைக்கும் அந்த திருப்பூர்ன்ற விஷயத்துல தாவேக்காவோட நிலைப்பாடு என்னங்கிறது தெளிவா இல்லைங்க. அதை நான் முன்னாடியே பேசிட்டோங்க. தமிழ்நாடு வந்து அனைத்து சாதியினரும் சரி, மதத்தினரும் சரி ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இது ஒரு மாநிலம். இதில் வந்து தேவையில்லாம 2 கட்சிகளும் வந்து ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அது கண்டிப்பாக வந்து மக்கள் யாருன்னு அவங்களாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மதுரையிலையும் சரி, திருப்பரங்குன்றத்துலையும் சரி, அங்க பிரச்சனை இல்லாம தான் இருந்தது. இவங்க தான் போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.